அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கும் சவரிக்காடு பழங்குடியின மக்கள் குறித்த செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வடகவுஞ்சி ஊராட்சிக்கு உட்பட்ட சவரிக்காடு கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் முன்பு வனப்பகுதியில் தேன், நெல்லிக்காய், பழங்கள் மற்றும் கிழங்குகளை சேகரித்து வாழ்ந்து வந்தனர். பின்னர் வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு சவரிக்காடு பகுதியில் குடியமர்த்தப்பட்டனர். ஆனால் தற்போது இந்த கிராமத்தில் குடிநீர், மின்சாரம், சாலை மற்றும் வீடு போன்ற அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் சிலரிடம் ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை போன்ற அரசு ஆவணங்களும் இல்லை என கூறப்படுகிறது. 4 பேரும் ரேஷன் கார்டுக்கு ரேகை வச்சீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த அரிசி வந்து சேர்ந்துரும் அப்படின்றாங்க. அந்த அரிசியே எங்களுக்கு வரல. 4 பேர் ரேகை வச்சிருக்கோம், 4 பேர் கணக்கு கொடுத்துருக்கோம். ஆனா 3 வருஷம் மாத்து நான் பதிஞ்சு கொடுத்து இன்ன வரைக்கும் எனக்கு அந்த அரிசியும் கூட வரவே கிடையாது. எல்லாருமே வயசானவங்க எல்லாமே எங்க அப்பாவுல இருந்து, எங்க மாமனார்ல இருந்து, நான்ல இருந்து எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளதான் குடியிருக்கோம். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மேல மழை பெஞ்சதுன்னா உள்ள தண்ணி வரும், சைடுல வீட்டுக்குள்ள வந்து தண்ணி வந்துடும். இதுல வந்து அந்த ஈரத்திலேயே தான் படுத்துருக்கணும். படுத்து இருக்கப்ப வந்து என்ன செய்யும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும், கை கால் முடியாம இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய சூழ்நிலையில நாங்க பாதிப்பாகி ரொம்ப கஷ்டத்துலதான் இருந்துட்டு இருக்கோம். ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும் என்ன சொல்றாங்க, இந்த உதவியை நாங்க பண்றோம், உங்களை நல்லா வாழ வைக்கிறோம், மாத்தி கொடுக்குறோம் அப்படின்றதான் சொல்றாங்க. நாங்களும் நினைச்சு அழுத்து போனோம். அதே மாதிரி மனு கொடுத்து ரொம்ப நொந்துதே போனோமே தவிர எங்களுக்கு அரசு மூலியமா கிடைக்கக்கூடிய சலுகை எதுவுமே எங்களுக்கு பயன்பாட்டுக்கே வரல. இப்ப வந்திருக்க முதலமைச்சராவது நம்மளை வந்து மக்களா எடுத்து நம்மளுக்கு ஒரு உதவி செய்வாரா, இல்ல இவரும் கைவிட்டுட்டாருன்னா நாங்க செத்து போலாமான்ற இயற்கையோட தான் இப்ப முழு உறுதி அதுதான் எங்களுக்கு இருக்கு. இது மட்டுமின்றி இறந்தவர்களை அடக்கம் செய்ய தனி இடுகாடு கூட இல்லாததால் வீடுகளுக்கு அருகிலேயே அடக்கம் செய்யும் நிலை உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பழுதடைந்த வீடுகளில் அச்சத்துடன் வசித்து வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். அரசு வழங்கிய பட்டா இருந்தாலும் சாலை மற்றும் குடிநீர் வசதிகள் இல்லாததால் புதிய வீடுகள் கட்ட முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். முதல்ல நாங்கள் அந்த காட்டுக்குள்ள எல்லாம் இருந்தோம். இப்போ அங்க இருந்து எங்களை இங்கே கூட்டிட்டு வந்து கவர்மெண்ட் பண்றது எங்களை ரொம்ப மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் காட்டுக்குள்ளேயே இருந்திருந்தாலும் 2 பழத்தை செடியை பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக இருந்திருப்போம். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான் நாங்கள் போய் துவைச்சு குளிக்கணும்னாலும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் போய் துவைச்சு குளிச்சு வர முடியுது. தண்ணி கரெக்டான ஒரு தண்ணி வசதியே இல்லை, எங்களுக்கு இல்லை. சுடுகாடும் இல்லை. சுடுகாடு வந்து நம்ம வீட்டு பக்கத்திலே இறந்து போயிட்டாலும் வீட்டு பக்கத்திலே போட்டு வைக்கிற மாதிரிக்கு சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அந்த பக்கம் போகிறதுக்கே யோசிக்கிறாங்க. அப்படி நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துலாம் கல் கட்ட உருண்டு வந்துச்சுன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. புள்ள குட்டிலாம் எல்லாம் சேர்ந்து அழிய வேண்டிதான். எனவே சவரிக்காடு கிராமத்தில் வசிக்கும் பலியர் பழங்குடியின மக்களுக்கு குடிநீர், மின்சாரம், சாலை, வீடு, இடுகாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தமிழக அரசு விரைவில் செய்து தர வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வராஜுடன் சத்தியம் செய்தி குழு.